ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2016 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் ஆரோக்கியத்துக்காக என்ன பரிகாரம், தடைகள் இல்லாமல் வாழ்க்கை இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம், வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம், இப்படி நிறைய பேர் கேட்பான். அது குழந்தைகளுக்காக இருந்தாலும், பெரியவங்களுக்காக இருந்தாலும், கல்யாணம் ஆனவங்களுக்காக இருந்தாலும், வயசானவாளுக்காக இருந்தாலும், இதுக்கு தான் பொதுவாக என்ன சொல்லுவா, குழந்தைகளுக்கு ஒரு வருஷமும் பால அரிஷ்ட தோஷ நிவர்த்திக்கு உங்களுக்கு மிருத்யுஞ்ச ஹோமங்கள், நட்சத்திர ஹோமம், ஆயுஷ ஹோமம்லாம் பண்ணுவாள். குறிப்பாக இந்த ஆயுஷ ஹோமமாவது பண்ணுவாள். அடுத்து கல்யாணமானவர்களுக்கு உங்களுக்கு ஒரு வருஷமும் இந்த கல்யாணமான அதே மாதம் அதே நட்சத்திரம் வர அன்றைக்கி வீட்டில் சாந்தி பரிகாரங்கள்னு ஹோமம் பண்ண சொல்கிறான். அடுத்து தான் உங்களுக்கு தெரியும் 50 வயசு, 55 வயசு, 60 வயசு, 70 வயசு, உங்களுக்கு 80 வயசு சகஸ்திரகலா சந்திர தரிசனம் சொல்லுவாள். பீமரத சாந்தி, உக்ரரத சாந்திலாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ணுவாள். ஆனால் இந்த சம்பிரதாயங்களெல்லாம் கடந்து சில பேர் மனசில் எளிய முறையில், அதாவது ஒரு ஆயுஷம் பண்ணணுன்னா பெரிய செலவாகும், அது மாதிரிலாம் இருக்குச்சு. எளிய முறையில் ஏதாவது உண்டான்னு கேட்டுருப்பாள். எளிய முறையில் பரிகாரம். ஆனால் அதுக்கு நான் சொல்கிறது விருட்சசாஸ்திர பரிகாரமும் துலா புருஷ தானமும், இந்த ரெண்டு தான் நான் சொல்வேன். விருட்சசாஸ்திர பரிகாரமும் துலா புருஷ தானமும். இந்த விருட்சசாஸ்திரங்களை பற்றி எவ்வளோ ஜோதிட சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம்லாம் படிச்சுட்டு விருட்சசாஸ்திரம்னு படிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பாமரர்கிட்ட அது இயற்கையாகவே இருக்கிறத பார்க்குறோம். நம்ம மலை சார்ந்த பகுதியில் வசிக்கிறவாள் மலை ஜாதிக்காரன்னு குறிப்பிடுவோம். அவளுக்கு எழுத படிக்க கூட தெரியாதுன்னு சொல்லுவோம். எழுத படிக்க தெரியாது, நாகரிகம் தெரியாது, மலையில் எங்கேயோ ஒதுங்கி இருக்கான்னு. ஆனால் விருட்ச சாஸ்திரத்தில் எப்படி இந்த மரங்கள்லாம் தெய்வம் காப்பாற்றணும்னு சொல்கிறோமோ அதைத்தான் அவள் செஞ்சிட்ருக்கா. எந்த சாஸ்திரமும் படிக்காமல், எந்த வேதமும் படிக்காமல் அந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கிற மரங்களை தெய்வம்னு குறிப்பிடுறான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.